அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம மதியம் இருந்துட்டு என்னக்கா நடக்குது இந்த வீட்டில் எல்லாருமே இத்தனை வருஷமாக இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இவங்க ஒதுக்கி வைக்கிற எல்லா சாப்பாட்டையும் இப்படி தான் நீங்கள் கையில் அள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மதி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கல்ல, இவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னே தெரியவே தெரியாதா? இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. நம்ம சாப்பாட்டு ஒதுக்கி வச்சதை எப்படி எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூடவா இவங்க யாருக்கும் அறிவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு காலையில் தூக்கி விட்டுட்டு இவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு, இவருக்கும் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன கப்பு மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்றத மிச்சம் ஆகிறத நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வைக்கிறத இதில் போடுங்க, தயவு செஞ்சு கீழே வைக்காதீங்க, அதை கையில் எடுக்க கை ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு வீட்டில் சாப்பிட்டு கருவேப்பிலையை கூட ஓரமாக ஒதுக்கி வைக்க எங்களுக்கு என்ன உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதியம் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை நீங்களே தட்டை கழுவி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ எங்களவே வேலை வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.